நிறைய பேத்துக்கு தோணும், நான் வந்து சோசியல் ட்ரிங்கர் தானுங்க, அப்படியே எப்பயாவது குடிப்பேன், இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஊருக்கு ஒளிஞ்சு குடித்தவங்க தான். யாருக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிருமோ அப்படின்னு சொல்லி, கேவலமாயிருமே அப்படின்னு சொல்லி பயந்தவங்க தான். வெறும் பீர் மட்டும் கொஞ்சோன்னு குடிச்சிக்கலாம், யாருக்கு தெரியக்கூடாது, ஊருக்கு தெரியாமல் குடிக்கணும்னு நினச்சவங்க தான் இன்றைக்கி தேதியில் ரோட்டில் பேஸ்ட்டை வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அப்படி தான் இருந்தவங்க தான். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே நம்மகிட்ட இல்லவே இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வந்தது, நம்ம தான் சோசியல் ட்ரிங்கர் ஆச்சு, நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கோமே, நம்ம கையில் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குதே அப்படின்லாம் தோணும். தோணுனா தான் நீங்கள் குடியாரனே அர்த்தம். சோசியல் ட்ரிங்க்னு ஒன்றே இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை தான் அப்படியே ஒழிஞ்சு, அப்படின்னு ஒன்றே இல்லை. சரிங்களா? இதில் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போது ஒருத்தர் குடித்து அதிகமாக குடித்து ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரும் ஒரு டைமில் சோசியல் ட்ரிங்கராக இருந்தவர் தான். அந்த சோசியல் ட்ரிங்க் வந்து எப்படினாலும் மாறும். அன்னைக்கே மாறலாம், அல்லது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோசியல் ட்ரிங்க்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதும் உண்டு. அதனால் நம்ம கையில் இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு.